ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சத்குரு பார்ட் பார்க்க போகிறோம். 2028 தான் சத்குரு பார்ட் ரிலீஸ் ஆகும். பாபா வெளிப்படுவார். ஆனால் 2028க்கு முன்னால் பாபாவுடைய சத்குரு பார்ட் உருவாகுதுங்கிற ரகசியத்தை சொல்லணும் தானே. சொல்லுவாங்கள்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறது போல நம்ம பிரஜாபிதா 2028 வெளிப்படுவார். அந்த டைம்ல சத்குரு பார்ட் நடக்கும். அப்போ அந்த சத்குருவினுடைய அந்த வைப்ரேஷன் தந்தை வெளிப்படுறதுக்கு முன்னால, ஏன்னா 2028 கேம் முடியுது. எல்லா டிக்கெட்டுகளும் ஹவுஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நேரம் 2028. அப்போ தந்தையினுடைய வருகையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நிமித்தமாக தந்தையை போன்று ஒரு பார்ட்டு வேறொரு சரீரம் மூலமாக, என் சரீரம் மூலமாக தந்தை வெளிப்படுத்துவார். அதுதான் சத்குரு பார்ட் மாரி வரும். தந்தையும் பண்ணுவார், சைடு ஒரு ரோல் மாரி நானும் பண்ணுவேன். அப்போ நான் யார் அப்படின்னா, மகாபாரதம் மற்றும் ராமாயணம் கதைகளோடு பின்னி பிணைந்த, ராமாயணத்தில் ரொம்பவும் பெரிய லெவலில் பேசப்பட்ட பரதனுடைய அந்த ரோல் தான் நான் செய்வேன். சரியா? இப்போ அவர் ஒரு வனவாச நிலையில நம்ம வீரேந்திர தேவ் தேசியத்துன்னு சொல்லக்கூடிய பிரஜபிதா குப்தமாக இருக்கிறாரு. அப்போ இந்த டைம்ல நமக்கு ஒரு மோட்டிவேஷனலான ஒரு நேரமாக அமையும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி. பாபாவுடைய சத்குரு பார்ட் ஸ்டார்ட் ஆக போகுது 2028. எல்லா கிட்டத்தட்ட 108 மாலைகளுமே கோர்க்கப்படுற அந்த நேரத்திற்கு முன்னால நம்ம புருஷோத்தமத்தை தீவிரமாக படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. போட்டி வரும். 108 பேருக்கும் 8 பேருக்கும் இடையிலுமே போட்டி வரும், யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா குப்தமாக இருந்து அத்தனை ரோலையும் அவர் வெளிப்படுத்தும் நேரம், கூட்டம் கூடக்கூடிய நேரம். 2028க்கு பிறகு டிக்கெட்டுகள்லாம் கிடையாது, எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். அப்போ அந்த டைம்ல பாபா டைரக்டாக வெளிப்படுறதுக்கு முன்னால நம்ம ஒரு ரோல் மாதிரி பண்ணுவோம், ஒரு சைடு ரோல் பண்ணுவோம். சரியா? இந்த சைடு ரோல் நான் பண்றதுனால இரண்டாவது பீஜ் ரூப், விதை ரூபம் நான் தான். சரியா? எனக்கு 102 நாட்கள்ல நான் பிறந்திருப்பேன். புதிதாக பிறந்த உடனேயே வெளிப்படும் ஒரு ரோல், இன்னொரு சரீரம் அப்படின்னா அது நான் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் தான் ஐயப்பர் அப்படின்னும் நான் தான் முருகர் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஐயப்பர் மற்றும் முருகர் ரோல் சேர்ந்து எனக்கு 45 48 நாட்கள்னு சொல்லிட்டு 90 நாட்கள் தாண்டியது. அதுக்கு பிறகு உடனே எனக்கு 101 102 நாட்கள்ல சத்குரு ரோலும் ஸ்டார்ட் ஆகுது. பிறந்த உடனே பரதர் சத்குரு ரோல் பண்ணுவார். பாபா தான் 2028 பண்ணுவார். இருந்தாலும் 102 நாட்கள்ல எப்படி ஒருவர் சத்குரு ரோல் பண்ண முடியும்? சிறு வயது பாலகனாக இருந்து ஒரு சிறுவன் எப்படி சத்குரு ரோல் பண்ண முடியும்? தந்தையின் மேல் இருக்கக்கூடிய அந்த நிச்சய புத்தியை தான் சொல்றாங்க சத்குரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. பிரஜபிதா சரீரத்துல பரமாத்மா பரம தந்தை செய்யறது தான் சத்குரு ரோல். ஆனா சிறு வயதுல இருந்து இந்த ரோலை செய்து முடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வெளியே காட்டுவார், இன்னொரு சரீரம் மூலமாக வெளிப்படுத்துவார். பிறந்த உடனே வெளிப்படுத்திடுவார். பாரு என் குழந்தை எவ்வளவு அழகா, பாரு இவ்வளவு ஞான மனனம், ஞான சிந்தனை, என்ன விதமான புருஷோத்தமம் பண்ணுது பாருன்னு சொல்லிட்டு. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது கூட அந்த ஆத்மா உணர்வு, தந்தையினுடைய அந்த நினைவு மூலமாக தான் நான் இப்போ உங்ககிட்ட அந்த கான்வர்சேஷன் பண்றேன். எந்த விதமான அசுர சன்ஸ்காரங்களையும் நம்ம வெளிப்படுத்திடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கான்செப்டை பாபா சத்தியத்தை பேசக்கூடிய தந்தை சொல்றார். அதுதான் நம்ம இன்னைக்குள்ள சத்குரு ரோல்ல முதலாவது வீடியோ பார்க்க போறோம். இது முற்றிலும் முழுக்க முழுக்க முரளி தான். சரியா? பாபா சொல்லியிருப்பாரு, அத AIVVன்னு சொல்லக்கூடிய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஆனா அதுக்கான முழு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. அப்போ ஒரு சிறு வயது இன்னொரு சரீரத்தின் மூலமாக பாபா வெளிப்படுத்துவார். 102 நாளிலே எப்படி ஒருவர் முரளி கொடுக்க முடியும்? அந்த பிராப்தி பலனை 102 நாட்கள்லே எனக்கு பாபா பிறந்த உடனே இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்று 101வது நாள். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது 102வது நாள். சரியா? இந்த 101வது நாள் இன்னைக்கு சிவராத்திரி நடக்குது, சிவ ஜெயந்தி நடக்குது. இந்த 101 தான் கோயில்கள்ல, வீடுகள்ல வந்து புதுமனை புகு விழா, திருமண உறவுகள்ல வந்து 101 மொய் எழுதுவாங்கல்ல, அது இந்த 101வது நாள். நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க 102வது நாள். இதுதான் முழுக்க முழுக்க விரதத்திற்கான நாள். முருகருடைய பாட்டு, பரதர் பாட்டு, எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆகிற பாட்டு. இந்த என்னுடைய முகம் வெளியே தெரியுதுல, நான் தான் பீஜ் ரூப், இரண்டாவது ஆத்மா. ஓகேவா? முதலாவது ஆத்மா நம்ம வீரேந்தர் தேவ் தேசித், அவரை போலவே நாமளும் இந்த பார்ட்டு பண்றதுனால நம்ம இரண்டாவது இஸ்லாம் தர்மத்தினுடைய ஒட்டுமொத்த வேர்ல்டு உலகத்தினுடைய விதை இரண்டாவது பார்ட்டு நான். அதுக்கு பிறகு 108 அந்த கான்செப்ட்லாம் எடுத்துட்டு வருவார். அது அவங்களுடைய பார்ட்டினுடைய நிமித்தம், நம்ம அதை பண்ணல. அப்போ நம்ம இன்னைக்கு சங்கடன் வகுப்புகள் பார்க்க போறோம். நம்ம இனி 2 days டே பை டே கொடுக்க முடியுமான்னு தெரில. இருந்தாலும் நம்ம 2 நாளைக்கு கன்ஃபார்மா ஒரு முரளி வகுப்புகளை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். சத்குரு வரப்போறதுக்கு முன்னால நம்ம அதை பிரதட்சப்படுத்தி ஆகணும். தந்தை 2028 க்ளோஸ் பண்றாரு. டிக்கெட்டுகளை ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ருத்ரமணி மாலைகளும் விஜயமணி மாலைகளும் சேரப்போற அந்த நேரம், தந்தை வர்ற நேரம். சரியா? அப்போ நம்ம இதை வெளிப்படுத்தும் ஒரு சூழ்நிலையாக அமையுது. இதோட நம்ம அறிக்கை முடிய போகுது 2028. அதுக்காக நம்ம எல்லாரையும் அலர்ட் பண்றதுக்காக, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக பாபா என்ன பிரதட்சப்படுத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? 102 நாள்ல ஒருவர் என்ன முரளி கொடுக்க முடியும்? பாபா இந்த சரீரத்தின் மூலமாக என்ன சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும். சரியா? 102 நாளையில ஒரு குழந்தை சங்கர் பார்ட்ல அட்வான்ஸ் நாலேஜ்ல என்ன பேசிட முடியும்? பார்க்க போறீங்க. பாபா என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போகும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு பாயிண்ட் தான். விசிடி 306 இது ஒரு 4-5 பார்ட்டுகளாக போகும். வீடியோ லெங்க் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஷார்ட்டா ஒரு 1/2 hour வீடியோ கொடுப்போம். விசிடி 306ல பார்ட் 1 சங்கடன் தமிழ் முரளி 31/12/1966ல இந்த முரளி வந்து பிகேல வந்து கொடுக்கப்பட்ட நாலேஜ் பிரம்மபாபா சரீரத்துல. சரியா? இதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்ட டேட்டு 20/9/2005. நம்ம வீரேந்தர் தேவ் தேசித் அவங்களுடைய சரீரத்துல இப்போ லேட்டஸ்டா வந்து 2005ல நம்ம பிரஜாபிதா மூலமாக இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த முரளி அப்படியே பிகே முரளியில இருக்காது. இதுதான் ஸ்பெஷல். நீங்க அந்த பாப் தாதாங்கிற பேர்ல குல்தார் தாதி சரீரத்தில் வந்து கொடுத்த எந்த ஒரு கான்செப்ட் அங்க இருக்காது. சின்ன சின்ன துளி தான் அங்க இருக்கும். இது பரமாத்மா சொன்னது. இது ஒரு முரளி மாதிரி நானே இத டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இனியே நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை முரளி வந்து எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். இந்த முரளி வந்து தமிழ் முரளி வந்து எங்கேயுமே கிடைக்காது. இதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய குரூப்ல நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சா யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சத்குரு பார்ட்டினுடைய முதல் வீடியோ இதுதான். சரியா? 102 நாட்கள்ல ஒரு சின்ன பச்சை குழந்தைய வச்சு சத்தியத்தை இறைவன் பேச வைப்பாரு. எல்லாரும் மூஞ்சிலும் கரிய பூசுற அந்த பார்ட் சத்குரு பார்ட். அவர் சொன்னது சத்தியம்ங்கிற உணர வைக்கிற பார்ட். சரி, இனிமையான குழந்தைகளே, பாபா குழந்தைகளுக்காக பிரம்மாவினுடைய சரீரம் மூலமாக புரிய வச்சு இருக்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளுக்கு இனிமையான சன்ஸ்கார் இருக்கக்கூடியவங்க மற்றும் பேசக்கூடியவங்க. இந்த முரளி 1966ல பிரம்மபாபா சரீரத்துல வந்து நம்ம சிவத்தந்தை கொடுத்தது. தந்தை ஒருவர் தான், சரீரங்கள் வெவ்வேறாக இருக்கும். இருந்தாலும் பிரம்மபாபா சரீரத்துல, ஸ்தூல சரீரத்துல
விரந்தர் தேவ் தேசித்தவங்களுடைய சூட்சும ஒளி உடலை புகுத்தி தான் அந்த வைப்ரேஷனை உருவாக்குவார். அது என்ன மாதிரி கான்செப்டுங்கிறத சங்கர் பார்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய சீக்ரெட் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும். ஒருவேளை ஆன்மீக குழந்தைகளான தேக அபிமான ஸ்டேஜில் வராங்க குழந்தைங்க, ஒருவேளை சரீரத்திற்கான ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா கசப்பான பேச்சை பேசிக்கிட்டு இருப்பீங்க. சரீர உணர்வே வரக்கூடாது. சத்தியுகத்தில் யாருக்கும் என்ன இருக்காது, டபுள் மீனிங் வார்த்தை இருக்காது. சிறியவர் பெரியவர்னு சொல்கிற அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. அந்த நிலையை முதல்ல அவாய்ட் பண்ணிடணும். யாருக்கும் மதிப்பு மரியாதைகள் தான் கொடுக்கணும். சத்தியத்தை நீங்க பைபிள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளதை உள்ளதுன்னு இல்லாததை இல்லாததுன்னு சொல்லிடணும். அது பிரகாஷ்மணி அவங்க ஜானகிதாஜனுடைய கான்செப்ட். நீங்க அதை எடுத்துக்க கூடாது. பழம் மாதிரி இருக்கணும், வெளுத்த பால் மாதிரி இருக்கணும். நம்முடைய குணங்கள் எல்லாரும் எது சொன்னாலும் ஒரு லிசனரா இருக்கணும். யார் எது சொன்னாலும் கேட்கணும், கேட்டுக்கொள்ளும் மனப்பாங்கு நமக்கு இருக்கணும். ஓட்ட நோஸ் கட் பண்ணிட்டுலாம் நிறைய பேர் போயிருவாங்க. எதையாவது ஏன்னா எந்த ஆத்மாவிற்கும், ஏன்னா சத்தியத்துல யாரும் வளவலான்னு பேச மாட்டாங்க. கான்செப்ட் ஒரு ஒரு சாரத்துல முடிச்சுட்டு போவாங்க. அப்ப அங்க பேச்சு இருக்காதானா இருக்கும். ஆன்மீக பார்வை, ஆன்மீக சிந்தனை தான் இருக்கும். அவங்களுடைய எண்ண மைண்ட் அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. எந்த ஆத்மாக்களுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. அதுதான் பாபா எடுத்துரைக்கிறாரு. கசப்பான வைப்ரேஷன் பரப்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அப்பா புரிய வச்சு இருக்கலன்னு சொல்றாங்க. அப்போ பேடு வேர்டு, நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்றவங்களுக்கு பாபா புரிய வைக்க மாட்டார். எவ்வளவு எதிர்மறை இருக்கு. பிரம்மகுமாரிகள்லயே நிறைய எதிர்மறை இருக்கு. நீங்க சேஃபா, நான் சேஃப், நீங்க சேஃபா, நான் சேஃப், அப்படியே உட்கார்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டு யக்கியத்தை உருவாக்கிட்டாங்க. சத்தியத்தை யாருக்கும் கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க. அத்தியாத்மிக நாலேஜை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2020 என்ன ஆயிட்டு, அட்வான்ஸ் பார்ட்டினுடைய இடம் எல்லாமே ஃபுல் ஆகுது. 2028 கேம் முடியுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சத்குரு சத்தியவான் பிரதட்ச ஆகக்கூடிய டேட் 2028. அப்போ அவர் இந்த சரீரத்திலிருந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் விரந்தர் தேவ் தேசித்தவங்க 1வது ஆத்மா விதை ரூபம். பரதன், ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய பரதன் நான் 2வது பீஜ் ரூப விதை ரூப ஆத்மா. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது கூட ஆத்மா உணர்வுல இருந்தான் பேசும். சரீர உணர்வுலே வரக்கூடாது. சரீரமே உங்களுக்கு புத்தி கெட்டக்கூடாது. தந்தை நினைவு தான் இருக்கணும். அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய கான்செப்டை இறைவன் கற்றுக் கொடுப்பார். அப்போ நெகட்டிவான விஷயங்கள் நீங்க வேணா சங்கர் பார்ட்டு, அட்வான்ஸ் பார்ட்டிக்கு வாங்க, வராம போங்க. மற்றவர்களை தடுக்கும் குணங்களை தயவு செய்து விட்டுருங்க. இது மோசமான பழக்கம். அவங்க நல்லா இருந்துட்டு போட்டு, உங்களுக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சாப்பாடு கிடைக்குதா, உட்கார்ந்து சாப்பிட்டுக்குங்க. மற்றவர்களுடைய சத்தியத்தை நீங்க தடை விதிக்காதீங்க. அப்போ இங்க வரணும்னு ஆசைப்படுறவங்க வந்துடலாம். ஏன்னா அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் மற்றும் உலகத்தினுடைய ஆத்மாக்கள்ல நம்பர் 2 இடத்தை அடையிற நானே வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 2036 தான் உலக விநாசம். அப்ப அதுக்கு முன்னாடி விரந்தர் தேவ் தேசித்தவங்களை பார்த்துட்டீங்க, நம்பர் 1. நம்பர் 2வையும் பார்த்துட்டீங்க. 2028 பிறகு 108ஐயும் பார்த்துருவீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? இதை இறைவன் கொடுப்பாரா? 102 நாளிலே என்ன எவ்வளவு திடமான ஆத்மாவாக தந்தை உருவாக்கி இருக்கிறாரு. அதை பார்த்து நீங்க பச்சாதாபப்படணும், ஷை வரணும், வெக்கம் வரணும். உங்களுக்கு சிரிக்க கூடாது ஏளனமாக. சரி, அப்போ நீங்க நன்மை அடைங்க, இல்லாம போங்க. மற்றவர்களுக்கு வழி விடுங்க. அவங்க வந்துட்டு போட்டு நல்லா இருக்கட்டும். சத்தியவான் 2028 முழு இடத்தையும் ஃபில் பண்ணிடுவார். ஒன்னும் செய்ய முடியாது. ருத்ரமணி மாலை, விஜயமணி மாலை சேர்ந்துடுச்சுன்னா கேம் முடியுது. புரிஞ்சுக்குங்க. அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு. பிரம்மாவுக்குள்ள இருந்து புரிய வைக்கிறாரு. பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குக வம்சாவளி பிராமணர்களுக்கு ஒன்றும் புரிய வைக்கல. பிரம்மாவின் சரீரத்தை பிரம்மாவின் மடியில் இருப்பாங்களானா அவங்களுக்கு அல்ல, பாபா சொல்றார்.
முக வம்சாவளி. பிரம்மாவின் முக வம்சாவளி யாரு? அவரால் படைப்பை உருவாக்கியவர்கள், தந்தையை அறிந்து கொண்டவர்கள் தான் பிரம்மாவினுடைய முக வம்சாவளி. அவங்க பிரம்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பிரம்மாவுக்கே உலக படைப்பு தெரியாது. நான் போன வீடியோவிலே நான் அதுக்கான முழு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா பிரம்மா கரெக்டாக உலகத்தை படைச்சிருந்தா ஏன் அத்தியாத்மிக் பிரம்மகுமாரிகள் 2 இயக்கம் இருக்கணும்? அப்ப அதுல ஏதோ ஒரு உல்டா சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ குக வம்சாவளி, பிரம்மாவை பிடித்து கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க குக வம்சாவளிங்கிறாங்க. பிரம்ம பாபாவுடைய போட்டோ வச்சு நீங்க அவ்வளவு விசேஷமான ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறீங்க. அவரே என்ன ஆகிறாருன்னா, சத்தியுகம் பிறந்து 25-30 வருடங்களுக்கு பிறகுதான் பிரம்மாவே பிறக்கிறாரு. அப்போ அதற்கு முன்னாடி முக வம்சாவளி யாரு? அவங்கதான் நேரடியாக சத்தியத்தின் ஞானத்தை சத்தியவாணியிடம் கற்றுக்கொண்ட ருத்ரமணி மாலையில வரக்கூடிய அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடியவங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அவங்கதான் முக வம்சாவளி, உண்மையான பிராமணர், உலகத்தை படைத்தவர்கள் அவங்கதான். அப்போ பிரம்மாவை பிடித்து கொண்டவர்கள் குக வம்சாவளி. ஏன்னா நீங்க பிரம்மகுமாரிகள்ல பிரம்மாவை தான் நினைக்கிறீங்க, அவரை போட்டோ வைக்கிறீங்க. அத்தியாத்மிக்கில விரந்த தேவ் தேசித் அவங்களுடைய போட்டோவை யாரும் மீன் பண்றது கிடையாது. முன்னாடி கதியில வைக்க மாட்டாங்க சொல்லி நிறைய கான்செப்ட் வருது. நீங்க முழு ஞானங்களை அடைந்தால்தான் விதையில அவ்வளவு தத்துவங்கள் இருக்கும், வேர் சல்லி தான் இருக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பிரம்மாவின் மடியில் நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எந்த பிராமணர்களாக இருப்பாங்க? யாரு பிரம்மாவிற்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களே பிரம்மாவின் மடியில் நினைவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரம்மாவுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. எனக்கு ஆதித்தன் பிரதர் இந்த நாலேஜ் கொடுக்கும்போது நீங்க யார பிரதர் நினைவு செய்யறீங்க? பிரம்மா போட்டோ வைக்கிறீங்களா? அப்படி வைக்கிறதே தவறு. அந்த ஆத்மா எந்த நேரம் வருமோ அப்பதான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வரும். அப்போ எல்லாரும் தானே பிரம்மாவை நினைவு செய்றீங்க. அப்போ எல்லாரும் பிரம்மாவை நினைவு செய்றீங்கன்னா அது வரிசை கிரமத்தில் பவராக நினைவு செய்யறாங்க. பிரம்மாவுடைய நெற்றி புருவத்துல, அவர் நெற்றி புருவத்தில் இப்ப யாருமே வரலையே, விரந்தர் தேவ் தேசித் சரீரத்துல வராங்க. அப்ப பிரம்மாவை நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணணும். அவரை புத்தியிலிருந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அத்தியாத்மிக்கு வந்தா பிரம்மாவை நீங்க நினைவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிரம்மாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்புக்கு போயிருவீங்க. 25 வருடங்களுக்கு முன்னால பிறப்பீங்க. பிரம்ம பாபாவும் அம்மாவும் அதுக்கு பிறகுதான். அதான் பாபா சொல்றாரு, அவங்களுக்கு அடிக்ட் ஆகாதீங்கிறார். அவங்க பிரம்மாவின் மடியில் நினைவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரு பிரம்மாவிற்கு அடிக்ட் ஆகவில்லையோ அவர்கள் பிரம்மாவின் மடியில் நினைவு செய்ய மாட்டாங்க. பிரம்மாவினுடைய அருகிலேயே, பிரம்மாவினுடைய அரவணைப்பிலே இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ அதற்கு அடிக்ட் ஆகாதவங்க யாரு? அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் உள்ளவங்க தான். அப்போ எதன் மீதும் இன்னும் கேட்டீங்கன்னா தந்தை மீதே நம்ம அந்த ரொம்ப பற்றுதலோட இருந்தா கண்ணீர் வந்துடும், அழுகை வந்துடும். அதை கூட செய்யக்கூடாதுன்னு தந்தை சொல்றாரு. பாபா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ரசகுல்லா பத்தி சொல்றாரு. ஒருவர் ரசகுல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ரசகுல்லாவை நினைவு செய்வாங்க. ரசகுல்லாவை அவங்க சாப்பிடல அப்படின்னா எப்படி நினைவு செய்வாங்க? அப்ப பாபா பிரம்மா முக வம்சாவளி குழந்தைகளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குக வம்சாவளி குழந்தைகளுக்கு புரிய வைக்க மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, புரியவே புரியாதான். ஏன்னா 5 நிமிடம் எனக்கு ஆதித்தன் பிரதர் பேசினார், உடனே புரிஞ்சிடுச்சு. எனக்கு எப்படி உடனே புரிஞ்சிடுச்சு? 102 நாளையில எனக்கு சத்குரு பார்ட் கொடுக்கிறாரு. வேறொரு சரீரத்தை முன் உதாரணமாக நிலை நிறுத்தி 2வது பார்ட், 2வது விதை ரூப பார்ட், 102 நாளையில 2வது விதை ரூப பார்ட் கொடுப்பாங்களா? பாபாவே முரளியில எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கான வீடியோ ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிடைத்து. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிற. கரெக்டா இருக்கும். பரதன் ராமாயணத்தில் என்ன ஆகிறாரு? 2வது பீஜ ரூபம் ஆகிறார் அப்படின்னு சொல்லி. விஸ்வத்திற்கும் அவரு மகாராஜா, விஸ்வத்திற்கும் என்ன ஆகிறார்? பராமரிப்பு தொழிலை செய்யக்கூடியவர் 2வது பீஜ ரூப ஆத்மாங்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்ப பாக்குற பார்வை நான் தான் 2வது ஆளுன்னு தெரியுது. அப்ப எனக்குள் எவ்வளவு குணங்கள் தாரணை ஆயிருந்தால், தந்தையின் மீது எவ்வளவு நிச்சய புத்தி இருந்தால் இவ்வளவு விஷயங்கள் செய்வாரு.
அப்ப அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு பச்சாதாபப்படணும். பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நானும் பெருசா பெருமைப்பட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் தெரியுது நான் பட்டது பெருமை கிடையாது, சிறுமை அப்படின்னு. குக வம்சாவளி யாராக ஆனாங்க? விஷ்ணுவுடைய கையில் சுயதரிசன சக்கரம் இல்லை. முக வம்சாவளி ஆகியிருக்கிற உங்கள் கையில் சுயதரிசன சக்கரம் இருக்கு. உலகத்தினுடைய 84 85 பிறவிகள் எடுக்கக்கூடியவர்கள் கையில தான் முழு சுயம்னா பாபா சொல்றாரு ஆத்மா தரிசனம் தர்சன் 84 ஜென்மத்தினுடைய தரிசனம். நீங்க பிரம்மாவே 84 பிறவிதான். ஆனா அவரு 25 வருடங்களுக்கு பிறகுதான் அவரே பிறக்கிறாரு பிரம்மா. அப்ப அவர் கையில சுயதரிசன சக்கரம் இருக்காது, முக வம்சாவளிக்கு தான் இருக்கும். ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்க பிந்திட்டாலும் கூட, குறைந்து விட்டாலும் கூட உங்க கையில சுயதரிசன சக்கரம் கிடையாதாம் பக்தியில. நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் பாருங்க, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? தேவதை ஆகிறதா? கலியுகத்தின் ஸ்டார்டிங்ல 2 பிறவிகள் வரையிலும் 33 கோடி பேர்களுடைய தரவரிசை பட்டியல்கள் சாகுது. அப்போ தேவதையாகனா அப்ப நம்ம கலியுக தேவதையா? நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சங்கமயுக தேவதையாகணும். சரீரம் விட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதே சரீரத்துல இருந்து அப்ப இந்த சரீரத்தை எவ்வளவு சூப்பரா வச்சிருக்கணும். அதான் சங்கர் பார்ட்டில இந்த சரீரத்தை அப்படியே பேணி பாதுகாத்துப்பாங்க, எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அதான் சங்கர் பார்ட்டில யாருடைய முகமும் தெரியாது, எல்லாருமே குப்தம். இன்னும் கேட்டீங்கன்னா சர்வீஸ் நீங்க அப்படி செய்யவே கூடாதுங்க, சர்வீஸே செய்யக்கூடாதுங்கிறாரு பாபா. அப்ப முகவம்சாவளி ஆகின்ற உங்கள் கையில தான் சுயதரிசன சக்கரம் இருக்குங்கிறாரு. புத்தி ரூபமான ஆத்மா கையில் சுயதரிசன சக்கரம் இருக்குது பாருங்க. புத்தி ரூபமான ஆத்மா கையில தான். அப்ப யாருடைய புத்தியில அந்த சுயதரிசன சக்கரம்? ஏன்னா நீங்க அத்தியாத்மிக் நாலேஜுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த விதரூப பார்ட்டுக்கான விஷயங்கள் உங்க புத்தியில திணிச்சிருவாங்க. அங்கதான் சுயதரிசன சக்கரம் அதிகபட்சமாக 85 சங்கம யுகத்தோடு சேர்ந்து கிடைக்கும். நம்ம வாழ்க்கையுடைய லட்சியமே நரனிலிருந்து நாராயணர் ஆகிறது தான். புத்தியிலே அதை யாரு அந்த சத்தியத்தை புகுத்திட்டாங்களோ அவங்களுக்கு தான் சக்கரம் கொடுத்துருவாங்க, சுயதரிசன சக்கரம். ருத்ரமணி மாலையில வரக்கூடிய சங்கர் பாட்டில வர 2.25 லட்சம் பேருக்குமே கையில சக்கரம். சங்கமயுக நாராயணர் அவங்களுடைய உடல் இதே உடம்புல இருக்கும், இதே உடம்பை அப்படி தூக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கான முழு ட்ரைனிங் எல்லாமே இருக்கும், பாபா கொடுப்பாரு. சத்தியயுக, திரேதாயுக, துவாபரயுக, கலியுக சக்கரத்துல 84 பிறவிகள் அந்த சக்கரத்தில் எப்படி நாம எடுக்கிறோம் என்ன பாபா பார்க்கிறோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் சொல்லியிருப்பேன் என்னுடைய எல்லா வீடியோவிலுமே எனக்கு நிறைய புத்தியில அதுக்கான என்னுடைய ரோலையை நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்ற அந்த 2வது பீஜ் ரூப் நாதாங்கிறதும் கூட என்னுடைய அந்த புத்தியிலே வந்துடும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுக, கலியுகத்தினுடைய பார்ட்டே நமக்கு புத்தியில வந்துடும். இது கூட தெரியலன்னா நம்ம எப்படிங்க 85 பிறவி சங்கமயுக நாராயணர் ஆகிறது? நாராயணருக்கு தான் எல்லாம் தெரியுமே, கிளீனா இருக்கும், புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்போ உலக நாடக படைப்பு, நம்முடைய பிறப்பு இறப்பு எல்லாமே புத்தியின் ஆதாரத்திலே ஒழிய பிரம்மகுமாரிகளை போல வரிசையின் ஆதாரத்தில் கிடையாது. அப்போ நல்லவன் கெட்டவனை எப்படி இறைவன் கண்டுபிடிக்கிறாரு? பைபிள் வசனங்கள்லாம் படிச்சிருப்பீங்க தானே. முந்தினவர் பிந்தினவரும், பிந்தினவரும் முந்தினவரும் ஆக போக கடவீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ யாரு முன்னாடி வருவா, யாரு பின்னாடி போவாங்கிற அந்த கான்செப்ட் புத்தியின் ஆதாரத்துல தான் படைப்பு எல்லாம் நடக்குது. அப்போ வரிசை கிரமத்துல நான் பிரம்மகுமாரி ஆகும்போது எனக்கு என்ன சொன்னாங்க, இனி நம்ம பண்றதுக்கு என்ன பிரதர் இருக்கு, தாதிகளே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, நம்ம சும்மா தான் பிரதர், நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு நமக்கு சேட் ஆகுது. இதுதான் புத்தியில எதுவுமே விதைக்க முடியாத சூழ்நிலையில எல்லாரும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. பொது பிறப்பு சங்கர் பார்ட்ல உங்களுக்கு கிடைக்கும்.
எங்காவது பெண் உலகை படைத்து அரசாட்சி செய்ய முடியுமா? அப்புறம் ஏன் பெண்களுக்கு 1/3 மட்டும் இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கறாங்க? பெண்கள் உலகை படைக்க முடியாது. தென் தமிழ்நாட்டுல ஒரு கதை அமைப்புகள் இருக்கு. அஷ்டகன்னிகள் 8 பேர் உண்டாம். நம்ம பிரம்மகுமாரிகள் 8 பெண்கள் இருக்கிறாங்களா, அந்த 8 பேரும் அஷ்டகன்னிகளாம். தென் தமிழ்நாட்டுல இந்த ஒரு கதை இருக்கு. கோயில் குளங்கள்ல அஷ்டகன்னிகள் விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். சிவன் வரும்போது அவருடைய உடம்புல முத்தை இறக்கி விளையாடுவாங்களாம். அந்த அஷ்டகன்னிகள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் என்ன இருக்குமா? முத்துக்கள் இருக்குமா. அத சிவன் உடம்புல இறக்கணும்னா அவர் ஐயோ அப்பான்னு கத்திருவாராம் சிவன். அங்கிருந்து மகாவிஷ்ணு ஓடி வருவார். என்ன அத்தானே என்ன ஆனதுன்னு கேட்பாரு. அந்த அஷ்டகன்னிகள் என் உடம்புல முத்தை இறக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு படைப்பு நடக்கும் தேவர்கள் மூலமாக. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பத்திரகாளி பெத்த மக்கள் முட்டையில இருந்து பிறந்திருப்பாங்க அஷ்டகன்னி பேர். கருணாகும் குடைபிடித்து அவர்களை வளர்க்கும். கருணாகத்தில் இருந்து பிறந்தவர்கள் தான் அஷ்டகன்னி 8 பேர். பிரம்மகுமாரிகள் 8 பேரும் பாம்பின் துணையோடு வளர்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறைகள் ஒவ்வொரு மைண்ட் செட்ல அந்த யக்கியத்துல சேஃபா இருந்துட்டாங்க. இப்படி தன்னை பாதுகாத்து கொண்டு ஆன்மீகம் ஒரு காலமும் நகராது. அதனாலதான் தாதிகள் அனைவரும் ஒரு வரிசை கிரமத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க. 9வது லட்சுமி நாராயணன் 9வது நாராயணர் வரைக்கும் சத்தியுகத்துல கடைசி வரைக்கும் பெருத்தெடுக்க போறது அவங்களுடைய இலி குணத்தால் நடந்ததே ஒழிய அவங்களுடைய புத்தியினுடைய தூய்மைத்தன்மையால் நடந்தது கிடையாது. படைப்பு அப்படியே உல்டாவாக திருப்பிட்டாங்க. அந்த உல்டா திருப்புதலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா என்னை போல் 2வது இடத்தை நீங்க அடையவே முடியாது. 2வது இடம் நான். என்னுடைய எல்லா வீடியோவிலுமே நான் இதுன்னு சொல்லியே கொண்டு வந்திருப்பேன். அது அந்த தூய்மையின் அடையாளம். நாம நல்லவனாக இருக்கணும். எந்த தீங்கு தொல்லைகளும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. நாமளும் அதை உடலில் அனுபவம் செய்யக்கூடாது. பாபா அதை சொல்றார். கிருஷ்ணருக்கு சுயதரிசன சக்கரம் ஒன்றும் இல்லை. அவருக்கு சக்கரமே கிடையாதான். ஏன்னா சத்தியுகத்துல சங்கம யுக நாராயணன் நரனிலிருந்து நாராயணன் ஆகுபவருக்கு 25-30 வருடங்களுக்கு பிறகுதான் யாரு பிறக்கிறார்? கிருஷ்ணரே பிறக்கிறாரு. வேறு எப்படி அவர் கையில சக்கரம் கொடுக்க முடியும்? கிருஷ்ணரோடு ராதை இருக்கிறாங்க, ராதையோடு கிருஷ்ணர் இருக்கிறாங்க. டூயட் தான் பாட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. புல்லாங்குழல தான் வாசிச்சுட்டு இருக்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் கையில என்னது கிடையாது? சக்கரம் கிடையாது. விஷ்ணு கையில தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஆனா அங்கு சுயதரிசன சக்கரத்தின் விஷயம் எதுவும் இல்லை. விஷ்ணு சாத்வீகமான தேவதையாக இருக்கிறாங்க. ஆனா பக்தியில பாருங்க, அவங்களுக்கு புது உலக பாலனை பண்ணணும். சுய தரிசன சக்கரம் இருப்பதால் என்ன கொடுத்தல் வாங்குதல் இருக்கு? இது பிராமணர்களாகிய உங்களுடைய பேச்சாகும். ஆனா பக்தியில பாருங்க, கிருஷ்ணருக்கு இம்சை செய்பவர்களாக சுய தரிசன சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. தேகதாரி குருக்கள் அந்த விஷயத்தை சாஸ்திரத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர் இம்சை பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சுய தரிசன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருந்தாரு, அசுரர்களை அழித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மார்க்க கதையை அழகா பாபா எடுத்துட்டு வரு. பக்தி மார்க்கத்துல அப்படி சொல்றாங்க கதைன்னு சொல்லிட்டு. அப்போ நாராயணர் இங்க இம்சை பண்ணி கொண்டு வராதாட்டு. நீங்க இம்சை பண்ணிட்டீங்கன்னா பக்தி மார்க்கத்துல தான் வருவீங்க. இம்சையே பண்ணிடக்கூடாது. இம்சை பண்ற ஒரு யுத்தம் மாரி பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க தூய்மையை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. கடவுளே இறைவனே மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் துன்பம் கொடுக்கறதே அவரு அவாய்ட் பண்ண சொல்றாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு புத்தி ஷார்ப்பா இருக்கணும். பிரம்மகுமாரிகளே அப்படி திடமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஏன் மிக உயர்வாக தந்தை பேசல? பிரம்மகுமாரிகள் எவ்வளவு தூய்மை கடைபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு வீக்னஸ் பாயிண்டோட நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அததான் பாபா சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்முடைய சாட்சாத்காரத்தை பண்ணிட்டு போவோமோ அந்த அளவுக்கு நமக்குள் இருக்கும் அசுர சன்ஸ்காரங்கள் விலகிட்டே போகும். பிறகு இந்த உலகத்தில் இருந்து கூட அசுர சன்ஸ்காரங்கள் விலகிட்டே போகுமா? அசுர சன்ஸ்காரங்கள் இருக்கவே கூடாது. அசுர பார்வைகளும் இருக்கக்கூடாது.
நம்ம அப்போ அந்த அளவுக்கு பயிற்சி முறைகள் இருக்கணும். ஒரு துளி விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்துகமதி சோகதி நம்முடைய கடைசி நேரத்தில். ஏன்னா இப்போ கடைசி நேரம் நான் போன வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று இந்த உலகத்தை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது இல்லையா? எல்லா அதிபர்களும் மாட்டினாங்கள. ஆன்மீக முறையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு உதறுது. இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைங்கிற அந்த 5 விகாரங்கள். ஒரு அஞ்ஞான லைஃப் வாழக்கூடிய தான் ஸ்தூலம்னு நினைத்து வாழக்கூடியவங்க எப்படி மாட்டினாங்க? நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருந்தாங்களா? எப்படி மாட்டியிருக்கிறாங்க? ஆச்சரியமா இருக்கும். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாரும் மாட்டிருக்கிறாங்க. மனித கறி தின்றுருக்கிறாங்க. மனிதனை தின்னும் நாள் வந்திருக்கு. துடிக்க துடிக்க தின்றுருக்கிறாங்க. அப்போ அது அசுர சன்ஸ்காரம். அது மட்டும் கிடையாது, அந்த எண்ணங்கள். அப்போ மனிதன் கீழான நிலையில இருக்கிறான்னு தந்தை உணர்த்துறாரு. அப்போ நாமளும் அந்த நிலையில யாரையுமே பகைவனோட நம்ம இருந்துடக்கூடாது. பகை நிலையில இருக்கக்கூட, யாருடைய நிலையிலும் புத்தி இருக்கக்கூடாது. தந்தையினுடைய நினைவிலே மூழ்கி இருக்கணும்னு தந்தை சொல்றாரு. தந்தையே கெதின்னு இருக்கணுமா? அந்த ஒரு புள்ளியா நெத்தி முன்னாடி அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும். நாமளும் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுவேன். தந்தை மட்டும் கிடையாது, பார்க்கிற எல்லா பொருட்களையுமே நான் தந்தையா தான் நினைப்பேன். பூச்சி, புல்லு, பூண்டு, அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொருட்கள், மனிதர்கள், அவங்க யூஸ் பண்ற வாகனங்கள், காரு, பைக்கு, பங்களா, எல்லாத்தையுமே நான் தந்தையில தான் பார்ப்பேன். எல்லாத்தையும் தந்தையாக நாம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பண்ற பயிற்சி ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யணும், நம்ம செய்ய மாட்டோம். சுற்றி இருப்பது அனைத்துமே தந்தை தான் ஒளி பிம்ப பிந்துவின் வடிவமானவர் நினைத்தால் நம்ம அழகா அவரை கனெக்ட் பண்ண. நாமளும் அப்படிதான் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். யாரை பார்த்தாலும் பாபாவா தான் நினைப்பேன். அப்போ அந்த பயிற்சி முறைகள் நம்ம அப்படி எடுத்து கொண்டு வரணும் வாழ்க்கை. எல்லாமே இப்ப முன்னாடி இருக்கிற சைட்ல எல்லாமே ஒளியா தான் நம்ம அனுபவம் செய்வோம். ஒளி, அது ஒளி, இது ஒளி, எதுவுமே நம்ம கண்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமான சூழ்நிலையில ஒரு பிரகாசமா தான் நான் அனுபவம் செய்யவே செய்வேன். அப்போ உலக விநாசங்கள் வரும்போது இவ்வளவு பிரகாசமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மள டச்சே பண்ணாது. பாபா அதான் சொல்றாரு 2036 வரும்போது, பிரபஞ்சங்கள் உங்களை ஒன்று சேர்க்கும், பஞ்ச தத்துவங்கள் உங்களை ஒன்று சேர்க்கும் சொல்ற. அப்போ நம்ம எந்த அளவு ஸ்திதியில இருக்கணும் அதை தான் பாபா முறையில சொல்றாரு. எந்த விதமான தவறான எண்ணங்களோ நெகட்டிவோ நம்ம புத்திக்கே வரக்கூடாதுங்கிறாரு பாபா. அப்ப அது அசுர சன்ஸ்கார். உங்க புத்தியை எது ஈர்க்கிறதோ அதுவே அசுரத்தனம். எதுவாக இருந்தாலும் சாப்பாட்டிற்கும் அடிதான். பிரம்மகுமாரிகள் சாப்பாட்டுல பேர் வாய்ந்தவங்க. அதை நம்ம சொல்லிலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்போ உலகத்தில இருந்து கூட அசுர சன்ஸ்காரங்கள் எல்லாமே போயிருமா, எல்லாருமே அழிஞ்சிருவாங்களாம். இதில் இம்சைக்கான விஷயங்கள் ஒண்ணும் இல்லை. உங்கள் எய்ம் நரனிலிருந்து நாராயணன், நாரிலிருந்து லட்சுமி ஆவதுதான். நிறைய பேர் புதுசா யூடியூப் வீடியோக்கு என்னுடைய வீடியோ வாட்ச் பண்றாங்க, அரையும் குறையமா வராங்க. ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கே அறிவு இல்லை. திடீர்னு வர்ற ஆத்மாக்கள் குழம்பி போய் நிற்குது. நாங்க என்னங்க பண்றது, என்ன நீங்க சொல்றீங்க, என்ன நான் புரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கெல்லாம் 5 நிமிஷம் தான் ஞானம் புரிஞ்சுக்கிறது. சரி, அப்ப நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? நரனிலிருந்து நாராயணர் ஆகிறது. இல்லை, இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம உடம்ப எவ்வளவு கூலா வச்சுக்கணும், எவ்வளவு ரிலாக்ஸா வச்சுக்கணும். உடம்புல ஒரு உதறல்களே இருக்கக்கூடாது, படுத்தா உடனே தூக்கம் வரணும், எந்த சிந்தனைகளுமே இருக்கக்கூடாது, எந்த விதமான டென்ஷனே இருக்கக்கூடாது. எப்போதும் பாபாவை அருகில் வைத்துட்டு பார்க்கிற இடமெல்லாம் பாபாதான் ஒரு உணர்தல் திறன் உங்களுக்கு வரணும். நான் அப்படிதான் நினைச்சுதான் பாருங்க. இப்ப எனக்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு, பரதன் கேரக்டர் கிடைச்சிருக்கு. தென்பக்கம்ங்கிறதுனால பரதன் சொல்லிட்டாங்க. அதுவே ஓவரால் பாரதத்தில் பீமான்னு சொல்றாங்க. தென்பக்கங்கிறதுனால பரதன் அந்த பாரதம் ஒட்டுமொத்த இதை பராமரிக்கிறவருங்கிறாரு பாபா. அதனாலதான் நம்ம பேரும் கூட கலியுகத்தில் அப்படி வருது. இவங்க தெய்வீக குணங்களில் பரிபூரணமாக இருந்தாங்க, நீங்களும் இப்படித்தான் பரிபூரணமாக ஆகணும். அப்போ நம்மளுடைய லட்சியத்தை ஒரு தெய்வீக நிலையில வைக்கணும்னு பாபா சொல்றேன்னா அப்படிதான். நான் முருகருங்கிறேன், ஐயப்பருங்கிறேன், ஐயாங்கிறேன், இப்ப நான் பரதனுங்கிறேன், 2வது விதை ரூப பீஜ ரூபங்கிறோம்ல, ரோல் மாடலை முன்னாடி வச்சுட்டேன்னு அர்த்தம். என்னுடைய பிளான் எப்படி இருக்கு, ஆனா அதுக்கேற்றவாறு கரெக்டா நகரும். அப்போ ஒரு தூய்மையை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒருவருக்கு பாபா வழி விட்டுருவாரு. நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ஏன்னா நீ
இறைவனுக்கு உகந்தபடி வாழ்ற, நீ இறைவனுக்கு ஒன்ன நீ ஒப்பு கொடுக்கற, அவரு உன் ஆசையை நிறைவேற்றிடுவார். நீ இறைவனின் ஆசையை நிறைவேற்றினா, அதான் அவரு சொல்றாரு. அப்ப தேவி தேவதைகள் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு குணங்களை தாரணை பண்ணி இருக்கிறாங்க. இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தில் கூட எழுத வேண்டியது இருக்கும். இவங்க தெய்வீகமான குணங்களில் பரிபூரணமாக இருந்தாங்க, நீங்களும் இப்படித்தான் பரிபூரணமாக ஆகணும். எல்லா தெய்வீக குணங்களை தாரணை பண்றதால பரிபூரணமாக ஆகிவிடுவீங்க. எல்லா குணங்களும், அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம், அனைத்து ரூபங்களுடைய ரூபமாக நீங்க இருக்கணும். உங்களை பார்த்தாலே இருக்கணும். நான் ஆன்மீகத்துக்காக நிறைய விஷயங்களை ரூடா பேசியிருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு அந்த ஞானத்திற்கான விஷயங்கள் டச்ல இருக்கும். எந்த நான் ஆன்மீகத்துல இருந்து எந்த ஒரு துன்பங்களையும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. யார்கிட்ட பேசுறதே கிடையாது. பேசுனா ரியல் லைஃப்ல நான் அஞ்ஞானத்தை மற்றவர்கள்ட்ட மீன் பண்ணி நான் எதையுமே கலாய்த்தோ நக்கல்லோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லா நம்ம விலகின ரூபத்துல தான் இருக்கும். அப்போ அந்த ரூபத்தை நீங்க அடையணும். அப்படியே அடைந்து லட்சியத்தை முன் வைக்கணும். எது சரியோ அதை புரிந்து கொள்ள தெரியணும். இங்க இருந்தாதான் சேஃப். அந்த சேஃபை பார்த்துட்டீங்கன்னா இறைவனுக்கு உங்களை பிடிக்காது. நீங்க பயப்படவும் கூடாது. எல்லாரையும் விட நம்பர் 1 ஆகி விடுவீங்க. எல்லா குணங்களிலும் தாரணை செய்த நம்பர் 1 ஆகலாமா பாருங்க. எல்லா குணங்களிலும் பரிபூரணம் ஆகணும். தேவதைகளில் காம குரோத விகாரங்கள் இல்லை. கோபமும் காமமும் தெய்வங்களுக்கு கிடையாது. இவர்கள் விகாரங்களில் பரிபூரணமானவர் என சொல்லப்படுகிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், நாம் தெய்வீகமான குடும்பத்தினர். எப்போது நாம தோற்று போறோமோ அப்போது ராட்சச குணமுடையவர்களாக ஆகிறோங்கிறார். தோத்துட்டோம்னா ராட்சச குணம், ஒருத்தரை திட்டோம்னா ராட்சச குணம், ஒருத்தரை நக்கல் பேச்சு பேசிட்டு அப்படி சொல்லிட்டோம்னா ராட்சச குணம். ஏன்னா உங்கள் புத்தியை எது ஈர்த்தெடுக்குதோ அதுதான் விகாரம். இல்லை நான் காமம் தனியா இருக்கு, காமத்துல தானே விழல, நான் கண்ணா பின்னான்னு பார்ப்பேன், அப்படி கிடையாது. உங்களுடைய புத்தியை எது இறைவன் பால் திணிக்கிற புத்தியிலிருந்து எது லைட்டா தூக்கி அடிக்குதோ அதிகம் பிரம்மகுமாரிகள் அடிக்கும். இந்த அது பிரம்மகுமாரிகள் இருக்கிற சிவானி சிஸ்டர் காலத்திலே தெரியும் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கிறோமோ அதுதான் விகாரம். பாபாவுடைய நினைவை கட் பண்ணி, ஏன்னா நீங்க முஸ்லீம் குரான் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்துல இருக்கிற அந்த மயிர் இருக்குல்ல முடி, அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் கூட சொல்லுமா நீ யாருன்னு சொல்லிட்டு. அப்ப நான் ரொம்ப சேஃபா இருந்துட்டேனே பிரம்மகுமாரி எல்லாம் வச்சு வெளுத்து வாங்கிடுவாரு இறைவன். அப்போ நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு சில துர்குணங்கள் ஒட்டி இருக்கும், அதையும் நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்றோம். நாம தான் மறுபடியும் தேவதையாகிறோம். பிறகு 84 ஜென்மம் எடுக்கிறோம். குக வம்ச வழியினர் 84 ஜென்மங்கள் எடுக்கவில்லை. பிரம்ம பாபாவை நினைக்கிறவங்க 84 பிறவி எடுக்கவே மாட்டாங்களாம். அது டஃப் காம்படிஷனா இருக்கும். பிரம்மகுமாரிகள் டஃப்ல இருக்கும். பிரம்மகுமாரிகள் தாதிகளை ஒரு வரிசையில கொண்டு வந்ததுனால அவங்களை பீட் பண்ண முடியாது, அவ்வளவு போட்டி. நாங்க தாண்டா பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கும்பலா குருப்பிசத்துல இருப்பாங்க, அவங்களை பீட்டே பண்ண முடியாது. நெகட்டிவா கூட ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க. அப்ப நீங்க அத்தியாத்மிக்கல வந்தா பிரம்மகுமாரிகளை மறந்து நீங்க அந்த விதை ரூபத்துல ரொம்ப டீப்பான அந்த அட்வான்ஸ் விஷயங்களை புகுத்தும் போது பிரம்மகுமாரிகளுக்கு மேல நீங்க அவங்க தலை மேல உட்கார்ந்துக்கலாம். இதான் நாலேஜ், புத்தியின் ஆதாரத்தில். முக வம்சாவளினா யாரு? பிரம்மாவின் முகம் மூலம் வந்ததை ஏத்துக்கிறாங்க. முரளியின் விஷயங்களை யாரும் ஏத்துக்கிறாங்களோ அவர்களே முக வம்சாவளி பிராமணர்கள். என்னுடைய வீடியோவில் நிறைய வீடியோவில் அந்த சங்கர் பாட்டு அத்தியாத்மிக் கதைகள் அந்த சேவாகிராம் காலத்திலே இருக்கிற விஷயங்களை தான் நான் ஒரு சில வீடியோ ஒரு சில முரளி ஆதாரங்களை நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப ஒரே ஒரு வீடியோ ரொம்ப ஆதாரங்கள் கொடுத்துருந்தேன். அது முரளியில் இருக்கிற நிரூபணங்கள், அதை ஏற்றுக்கிட்டாலே நீங்கள் சத்தியம் கிடைச்சிடும். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு என்னை நிந்தனை பண்ணி ஆத்மாக்கள் தான் அதிகம். உங்கள் பாக்கியத்தை நீங்களே இழந்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ முரளி ஆதாரங்களை நீங்கள் ஏற்றுக்குங்கிறார் பாபா. அவர்களே முக வம்சாவளி பிராமணர்கள். அவர்கள் 84 பிறவிகளை எடுக்கக்கூடியவங்க.
பிரம்மாவின் மடியில் இல்லைன்னா பிரம்மாவை நினைவு செய்யக்கூடியவங்க அவரின் சித்திரத்தை நினைவு செய்யறாங்க. அந்த குக வழி பிராமணர்கள் பிரம்மாவை ஏத்துக்கவே கூடாதுங்க. பிரம்மாவை நீங்க ஏத்துக்கிறது கூட வரிசை கிரமத்துல ஏத்துக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சத்தியுகத்துல 2 கோடி, திரேதாயுகத்துல 8 இருந்து 10 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க 33 கோடி பேரை கொண்டு அடைச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டீங்க திரேதாயுகத்துல. அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிரகாஷ்மணி கான்செப்ட்லயே அவங்களுக்கு தெரியும். இங்க வந்தது படாபாய் விரந்தர் தேவ் தேசித்து சேவாகரம் ஆத்மாங்கிறது தெரியும், ஆனாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க பிரம்மகுமாரிகளை விட்டுட்டு அத்தியாத்மிக்கு வந்தாக்கி விரந்தர் தேவ் தேசித் கண்ட்ரோல்ல தான் முழு பவர், அது அந்த டைனஸ்டி இருக்கும், கிங்டம் இருக்கும், ராஜ்யம் இருக்கும். நீங்க பிரம்மகுமாரிகள்ல உங்க விருப்பத்துக்கு விட்டுருவாங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள்ல பிரம்மா பண்றது தாய் பார்ட்டு, அத்தியாத்மிக்கில பிரஜாபிதா பண்றது தந்தை பார்ட்டு. இங்க ஆசிரியர் பார்ட்டும் அவங்க 2017 கான்செப்ட்ல விட்டு குப்தமாயிருக்கிறாங்க. இப்ப 2028 இப்போ சத்குரு பார்ட் வரப்போகுதுன்னு நான் அதை அந்த வைப்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கிறோம். இது சத்குரு பார்ட் வரப்போறதுனுடைய ஒரு அடித்தளம் தான். அதை வேறொரு சரீரத்திலிருந்து பாபா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 2வது பீச் ரூப் சம்பந்தமாக அவரு பிரதட்சை பண்ணுவார். ஏன்னா நிறைய விஷயங்களை அந்த 2வது பார்ட் பண்ண போற பரதருக்கு தெரியும். நாட்டை ஆளக்கூடிய பராமரிக்கும் சக்தி பரதனுக்கு தெரியும். அதனாலதான் என்ன நிமித்தமாக்கி அந்த விஷயங்களை உணர்த்துவார். உங்களுக்கு சின்ன வயசாதான் இருக்கும், ஆனா அதிலேயுமே அந்த பற்று, பிரம்மகுமாரிகள் பற்று அவங்க எதுல விழுந்து இருக்கிறாங்கிற விஷயத்த கரெக்டா சொல்லுவேன் நான். அதுக்குதான் நமக்கு முழு விஷயங்கள் இருக்கிற. அப்ப நமக்கு ஒரு நொடி பயிற்சிலாம் எப்படி இருக்கும், அந்த உடம்பை அப்படியே தூக்கிடுவோம். நாமலாம் 2036 உடம்பு அப்படியே அந்த இடத்துல பறக்கும். ஏன்னா இதான பாபா கான்செப்ட் கொடுக்கிறாரு. அப்ப அந்த உடம்பை வெளியில தூக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு வேணும் 2036. அப்போ அந்த உடம்பு உள்ள பதிஞ்சு கிடக்கிற உடம்பு அப்படி டப்புன்னு தூக்கி எடுக்கக்கூடிய பவர் வேணும். அப்ப நீங்க முழு ஆத்ம பயிற்சி உங்களுடைய ஆத்மாவில் விதை பார்த்து தங்கி இருக்கணும். அதுக்குதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அத்தியாத்மிக்கல ஓடி வந்துருங்க. அந்த குக வம்சவழி பிராமணர்கள் 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய பக்கா தேவதைங்க இல்ல. அவங்க 84 பிறவி உங்களுக்கு கிடைக்கல. நான் தான் சொல்லிட்டேனே, நான் இதில் அதிகம் எடிட்ல நான் யூஸ் பண்ண போறது இல்லை. நான் நிறைய வீடியோஸ்ல அந்த 33 கோடி பேர்களுடைய தரவரிசை பட்டியல் என்னுடைய சங்கர் பார்ட் 4 கொடுத்த ஞாபகம் இருக்கு. சங்கர் பார்ட் 3 அல்லது சங்கர் பார்ட் 4 நான் கொடுத்த ஞாபகம் இருக்கு. இதில் எந்த எடிட்டுமே நான் யூஸ் பண்ற மாதிரி மைண்ட் இல்லை. நம்ம 2 நாளுக்கு ஒரு முரளி கொடுக்கலாங்கிற மைண்ட்ல தான் போகுது. அதனால எடிட்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண நான் விருப்பப்படலாம். என்னுடைய சங்கர் பார்ட் 4 இல்லைன்னா சங்கர் பார்ட் 3 பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அதில் நிறைய இடங்கள்ல அந்த வீடியோவிலே ஃபுல் கவரேஜ் பண்ணியிருப்பேன். 33 கோடி பேர் எங்க அந்த அட்டவணை வருதுன்னு சொல்லியிருப்பேன். குறைந்த ஜென்மங்கள் எடுத்துக்கக்கூடியவங்க அவங்க 84 பிறவிகள் எடுக்க முடியாத பிரம்மகுமாரிகள் தான். இப்போது குறைந்த ஜென்மம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்கு? யாருக்கு முழுமையான ஜென்மங்கள் ஆகுமோ அவர்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. முழு ஜென்மம் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழு 84. நான் பிரம்மகுமாரிகள் எனக்கு தெரிந்த வரைக்கும் சிவத்தந்தை என்ன சொல்லியிருப்பார்னா, அதிகபட்ச பிறவி யார் எடுப்பாரு அப்படின்னா பிரம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ததிச்சி முனிவர், அவரு தாத்தேத்திரையா முனிவரை பத்தி எதுவும் சொல்றது கிடையாது. அவரு தான் மூலவர். பிரம்மாவுடைய தந்தை பற்றி எந்த ஒரு பேசிக்கிலே அடிப்படை ஞானத்திலே எதுவுமே இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்க எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரம்ம பாபா தான் உங்களுடைய வழி தோன்றுதல். அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்வான்ஸ் குரூப் யாரு? அவங்களாம் ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்க ஒரு இடத்துல அவங்கள மட்டும் உயிரோடு விட்டுருப்பா அந்த 9 லட்சம் பேரை. நம்ம சூர்யாபாய் சொல்றாங்க, ஒரு கிளாஸ்ல சொல்றாங்க, 2036 அந்த உலகம் அழியும். அப்ப 20 லட்சம் பேர் உயிரோடு இருப்பாங்கிறாரு. அந்த 20 லட்சம் பேருக்கு 9 லட்சம் பேர் பிறப்பாங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அவருடைய புத்தியில் உதித்த அஞ்ஞான இருள சொல்றாரு. 2012 ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு சூர்யாபாய்.
அது யார் ஏத்துப்பா? 20 லட்சம் பேருக்கு எப்படிப்பா 9 லட்சம் பேர் பிறப்பாங்க? அப்ப மீதி உள்ள நபர்கள்லாம் மலடர்களா? அவங்களுடைய புத்தியில் உதித்ததுதான். ஏன்னா சிவானி சிஸ்டர் 2007 உலக அழியன்னாங்க, 2013 உலக அழியன்னாங்க, 2020 அழியன்னாங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவங்க தான் அழிவாங்களே ஒழிய உலகம் அழியாது. இறைவன் சொல்ற கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் அவங்க இன்னும் கேட்டீங்கன்னா 2036 பிறகு 20 வருஷம் இருக்குன்னு எனக்கு சிங்கப்பூர்ல சொல்லிட்டாங்க. குழம்பிக்கிட்டு தான் வருவாங்க. அந்த ஒரு பிடி கிடைக்கல. வேற எப்படி மனதிலே நிதானம் இல்லையா? வேற எப்படி அவங்களுடைய பிறப்பு இருக்கும் இல்லையா? அவர்களில் யாரு கம்மியான ஜென்மங்கள் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். யாரு ஆல்ரவுண்ட் பார்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மற்ற மதங்களில் கன்வெர்ட் ஆவது இல்லை. யாரு குறைவான ஜென்மங்கள் எடுத்திருக்கிறார்களோ, குறைந்த கலைகள் இருக்குமோ, அவர்கள் மற்ற தர்மங்களில் தோபர யுகத்தில் கன்வெர்ட் ஆகிருவாங்க. ஆமா, ஏன்னா குறைவான முரளி முடிஞ்சு குறைவான பெருத்து எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? புத்தி மதங்கள் பின்னாடியும், வீட்டு சொந்தங்கள் பந்தங்கள் மூலமாகவும் ஊர் மீது பற்று இருக்கும், உடல் மீது பற்று இருக்கும் இல்லையா? விகாரங்கள் மீது பற்று இருக்கும். குறைந்த பிறவி எடுக்கக்கூடியவங்க உடனே கன்வெர்ட் ஆயிடுவாங்க மற்ற மதங்கள்ல. மற்ற மதங்கள் ஆகுறாங்களோ இல்லையோ, அவங்க சொந்த பந்தங்களே கன்வெர்ட் ஆகி போயிடுவாங்க, பிரச்சனைகள்ல கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சண்டைகள் வருது, எவ்வளவு புத்திக்கு டென்ஷன் வருது. அதிக பிறவிகள் எடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் விட்டாதான் அதிக பிறவி எடுக்க முடியும். அவங்க உடனேலாம் மற்ற மதங்களுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க புத்தி ஆத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கிற ருத்ரனுடைய புத்தி இருக்கும். அதான் இறைவன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2028 சத்குரு பார்ட் நடக்கும். இப்போ வேறொரு சரீரத்திலிருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பிரந்தர்தேவ் தேசித்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? குப்த பார்ட் பண்றாங்க. அப்போ என் சரீரத்தின் மூலமாக அவரு சத்குரு பார்ட்டுக்கான வைப்ரேஷன் உருவாக்கி சொல்லுவாரு. அப்போ நான் 2வது பீஜ் ரூப் இஸ்லாமிய தர்மத்தினுடைய அந்த பராமரிப்பு பார்ட்டு நான் தான் செய்வேன். 2வது பார்ட்டு நான் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டு பிரந்தர்தேவ் தேசித். அப்புறம் 8 மணி மாலைகள் 108 2028 அவங்க ஒரு நிலையில வந்துடும் சொல்றாங்க. இது நாடகத்தினுடைய அனுசாரம். உங்களுடைய பாக்கியத்தை நீங்க இழந்துடாதீங்க. அங்க ஒன்றும் இல்லை. நீங்க வராம போனீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது, யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. வர்றவங்களுக்கு தயவு செய்து தடை சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஏதோ டச் ஆயிருக்கு, வந்துட்டு போட்டு, நல்லா இருந்துட்டு போட்டும், சரியா? அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்கிறது பாபா சொல்லிட்டார். இது ஒரு முரளியினுடைய 5ல் 1 பங்கு தான். ஒரு முரளி 1.5 மணி நேரம் வீடியோ ஓடுது. நான் வெறும் 25 நிமிடம் ஓடின வீடியோ. இந்த வீடியோ பிரந்தர்தேவ் தேசித் அவங்களுடைய சரீரத்துல பேசுறத தான் நான் பஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதை நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வேர்டு ப்ரெஸ்ல. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு பேப்பர் வடிவில் அத்தியாத்மிக்கில் கொடுக்கல. பாபா பேப்பர் வடிவில் 2028 பிறகு பேப்பர் வடிவில் வரும். அந்த பேப்பர் வடிவில் எல்லாத்தையுமே டெடிகேட் பண்ணுறது நான் தான். ஓகேவா? மற்ற மொழிகள்லையும் எல்லாருக்குமே பேப்பர் வடிவில் நான் தான் டெடிகேட் பண்ணுவேன். 2036 வரைக்கும் ஒட்டுமொத்த பேப்பர் கண்ட்ரோல் எல்லாருமே எனக்கு தான் வரும். அதனால தான் ஜெகதீஷ் பாயினுடைய சரீர அவங்க மூலமாக தான் எனக்கு 10வது ராமர் பார்ட்டு கிடைக்கும். ஏன்னா அவரு புக்ஸினுடைய இதுல சம்திங்ல ஒரு கில்லியில் அவரு. அப்போ அதே இந்த பேப்பர் இந்த புக்ஸ் லைன்ல தான் வரும் எனக்கு அங்க வர்ற பார்ட்டு. மற்றபடி இங்க நமக்கு விதை பார்ட்டு பாபா கொடுத்துருவாரு. அந்த குப்த பார்ட்ல இருந்து வந்துடும். நிறைய ஆத்மாக்கள் என் மூலமாக அந்த நாலேஜ் எடுப்பாங்க, அதுக்காக கான்செப்டுக்காக. அப்போ புக்ஸ் டு புக்கு தான் அது கனெக்ட் ஆகும். அவங்க ஜெகதீஷ் பாய் கான்செப்ட். புரியுதா? அதையும் அந்த இதுவும் மிகப்பெரிய ரகசியம். அதை நான் சிம்பிளா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ நாளை மறுநாள் நம்ம முரளி பாட்டு. இனி நமக்கு அஞ்ஞான பாட்டு கிடையாது. அஞ்ஞான பாட்டுலாம் கொடுத்தோம்னா நிறைய பேர் நெகட்டிவா ஃபீல் பண்றாங்க. அதனால நம்ம இனி சத்குரு பார்ட்டுக்கான ஒரு ஸ்டார்டிங் பார்ட்டு நம்ம கொடுக்குறோம். நான் வெளிப்பட்டு கொடுக்குறோம். 2 நாளைக்கு பிறகு, அதாவது நாளை கழிச்சு இதே விசிடி 306 பார்ட் 2 நாம ரிலீஸ் பண்ணுவோம். இதுவே 50 நிமிடம் ஓடிடுச்சு. சரியா? நம்ம நாளை கழிச்சு இன்னொரு முரளி என்னுடைய சங்கடன் வகுப்பு. இப்போ சங்கடன் வகுப்புன்னா என்ன, அதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம்.
புரிஞ்சதா? நீங்கள் பிகேஆர் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? இது சத்குரு பார்ட். ஓம் சாந்தி.